ஹே கைஸ், என்ன மாதிரி ஸ்வீட் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் இந்த ஒரு ஸ்நாக்கை செஞ்சு பாருங்கள். அதுக்கு வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 2 அல்லது 3 வாழைப்பழம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நல்லா ரைப் பனானா போட்டுக்கோங்க. 3/4 கப் வந்து நாட்டு சக்கரை இல்லை ஜாகரி பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி. இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். நான் சொன்ன அளவு போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒரு பரியாண சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் இல்லை வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு வந்து பணியாரம் மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ரொம்ப மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபுல் எண்ணெயில் டீப் ஃப்ரை கூட பண்ணி அப்பம் மாதிரி சுடலாம். பட்டு ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது இல்லைங்கிறனால நான் இந்த மாதிரி குட்டி குட்டி பணியாரமாக எடுத்து இது பண்ணிட்டேன். நம்ம பேக்கிங் சோடாவோ எதுவுமே போடலை. இதுவே வந்து சூப்பர் டேஸ்ட்டில் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.